கேரளா ஸ்டைல் ஃபிஷ் பொரிச்சது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்காக 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு அது எல்லாத்தையுமே ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது அரை மணி நேரத்துக்காவது மேரினேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு பல்லாரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பல்லாரி வதங்கினதுமே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிற வரைக்கும் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட மல்லியிலை தூவி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு தொக்கு ரெடி ஆயிரும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்து தான் நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஆயிலில் இதை மாதிரி கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். எண்ணெய் எப்படி கொறி கொறி ஊற்றி நீங்கள் பண்ணும்போது ஈவனாக எல்லா இடமே வெந்துடும். அப்புறம் வாழையிலையும் நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம ரெடி பண்ண ஃபிஷ்ஷு, அப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மசாலா வச்சுட்டு மல்லி இலை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வாழையிலையும் இந்த மாதிரி நல்லா மடக்கிட்டு கட்டி விட்டுக்கோங்க. நான் பண்ணியிருக்கிற மாதிரியே நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது நல்லா 2 சைடும் மாறி மாறி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் பொரிச்சது சூப்பராக ரெடி ஆயிடும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.